இந்த பூமியில் வாழ்கிற 100% மக்களில் பெரும்பாலான மக்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், வாழ்க்கை மொத்தமும் பணத்திற்காக கஷ்டமே படாமல் வாழணும், பெரிய வீடு, பிரம்மாண்டமான காரு, இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக ஆசையும் படுறாங்க. ஒரு சில பேர் அதற்காக முயற்சி கூட பண்ணுறாங்க. ஆனால் பூமியில் வாழ்கிற 100% மக்களில் ஒரு குறிப்பிட்ட சொல்லப்போனால் மிக குறைவான மக்கள் தான் நினச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க. அவங்கள தான் டாப் 1% பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் வாழ்க்கை மொத்தமும் நம்முடைய நேரத்தையும் சக்தியையும் கடின உழைப்பையும் போட்டு சம்பாதிக்கிற பணத்தை இந்த டாப் 1%ல் இருக்கிற நபர்கள் 1 மணி நேரத்தில் சம்பாதிச்சிருவாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியாவுடைய டாப் 1% நபரில் ஒருத்தராக இருக்கிறது தான் முகேஷ் அம்பானி. அதே நேரத்தில் இந்தியாவுடைய ஒரு மிடில் கிளாஸ் எம்ப்ளாயியுடைய மாத வருமானம் ஆவரேஜாக 30,000 ரூபா. ஆனால் முகேஷ் அம்பானி ஒரு நொடியில் சம்பாதிக்கிற பணம் 51,250 ரூபா. அதுவே 1 மணி நேரத்தில் சம்பாதிக்கிற பணம் 185 கோடி. இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் சொல்கிறது, முகேஷ் அம்பானி ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருப்பா, நம்ம ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் வாழ்கிற ஆளுன்னு சொல்வீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். முகேஷ் அம்பானி பிறக்கும் போதே பணக்காரராக பிறந்திருக்கலாம். ஆனால் அவரோட அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு மகனாக தான் பிறந்தார். அவர் தான் துருபாய் அம்பானி. துருபாய் அம்பானி பிறந்தது வேணால் ஏழை குடும்பமாக இருக்கலாம். ஆனால் அவர் சாகும்போது இந்தியாவுடைய நம்பர் 1 கோடீஸ்வரனாக தான் இறந்தார். ஸோ ஒரு சாதாரண மனிதனும் டாப் 1% மனிதனாக மாற முடியும். அதற்கு என்ன பண்ணணும்னா, பேலன்ஸ் உள்ள 99% மக்கள் என்ன செய்கிறாங்களோ அதை செய்யக்கூடாது. 99% மக்கள் செய்யாததை செய்யணும். இந்த வீடியோவில் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்து நீங்களும் டாப் 1% நபராக மாற நீங்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறதான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த ஒரு வீடியோ இதுவாக கூட இருக்கலாம். ஸோ கடைசி வரை பார்த்து உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நம்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, த கரேஜ் டு திங்க் டிஃப்ரெண்ட். டாப் 1% பீப்புளை மற்ற 99% மக்கள்கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டுற முதல் விஷயமே வித்தியாசமாக சிந்திக்கும் திறன்தான். மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாத்துக்கும் பொதுவாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது. அதுதான் திங்க் டிஃப்ரெண்ட். ஆனால் சாதாரண மக்கள் அவங்க படிச்சிருக்காங்களோ இல்லையோ, டாக்டரோ இன்ஜினியரோ இல்லை ஐடி எம்ப்ளாயோ யாராக இருந்தாலும் பொதுவாக பண்ணுற ஒரே விஷயம், கஷ்டப்பட்டு படிக்கணும், படித்து முடித்தோன்னே வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்படி உழைச்ச சம்பளத்தை கொஞ்சம் பணத்தை பேங்கில் சேமிக்கணும், ஒரு 60-65 வயசில் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வீட்டில் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கணும். ஆனால் பணக்காரங்க அவங்க வாழ்க்கையை யோசிக்கிற விதமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் போத பாறையில் போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு எங்கே செல்லணுமோ எதை அடையணுமோ அதற்கான பாதையை தேடுவாங்க. கிடைக்கலனா அவங்களே உருவாக்குவாங்க. எப்போதுமே ரிஸ்க் எடுக்க ரெடியாகவே இருப்பாங்க. பிரேக்கிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். 99% மக்கள் பாதுகாப்பான வசதியான வாழ்க்கையில் ரொம்பவும் திருப்திகரமாக இருக்காங்க. அவங்க தினமும் பண்ணுற 9 to 5 ஜாப் அவங்களுக்கு பிடிக்கலனாலும், அந்த வேலைக்கு போக எரிச்சப்பட்டாலும் அதே வேலையை தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டால் சேஃப்டி, செக்யூரிட்டி, கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் டாப் 1% பீப்புள் எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர ரெடியாக இருப்பாங்க. வெற்றிகரமான வாழ்க்கையோட பயணத்தின் வழிகளை தான் டாப் 1% மக்கள் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சவால்களையும் எதிர்கொள்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஈலான் மஸ்குடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் உருவாக்கின பேபால் கம்பெனியை விற்க வேண்டிய நிலைமை உருவாகிட்டு. ஈலான் மஸ்க்கு ப்ராஃபிட்டாக மட்டுமே 1000 கோடிக்கு மேலே வந்தது. இது நடந்தது 2000 ஆரம்ப காலகட்டத்தில். ஈலான் மஸ்க் நினச்சிருந்தா 1000 கோடியை வச்சுட்டு லக்ஸுரியான காரு, மிகப்பெரிய வீடுன்னு செலவு பண்ணி பணத்தை வச்சு நல்லாவே வாழ்ந்துருக்கலாம். ஆனால் ஈலான் மஸ்க் கைக்கு 1000 கோடி வந்த அடுத்த ஒரு சில மாதங்களில் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சாப்பாட்டுக்கு பணம் கட்டார். என்ன காரணம்னா, 1000 கோடியை சரிபாதியாக ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லான்னு 2 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இதை பார்த்த அவரோட மனைவி கூட அவருக்கு பைத்தியம்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஈலான் மஸ்க் ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் உழைத்தார். சராசரியாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தா கூட மொத்தமே 7 நாளைக்கு
56 மணி நேரம் தான் வருது. ஆனால் ஈலான் மஸ்க் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்தாரு. அதோட முடிவு, ஒரு பொண்டாட்டி போனால் என்ன, எக்ஸ்ட்ரா 2 கல்யாணம் பண்ணி 12 குழந்தைக்கு அப்பா மாறி இருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி உலகத்தோட நம்பர் 1 பணக்காரன் ஈலான் மஸ்க் தான். எப்போதுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் வாழ்க்கையை மொத்தமும் வளரவே முடியாது. டாப் பொசிஷன் மக்கள் எப்போதுமே வித்தியாசமாக சிந்திப்பாங்க, துணிச்சலாக முடிவெடுப்பாங்க, அவங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண தொடர்ந்து போராடுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன் ஆல்வேஸ் டேஞ்சர். இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப் வாட் த 99% ஓவர்லுக். வெல்த்தியான பீப்புள் எப்போதுமே சரியான வாய்ப்புக்காக காத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான வாய்ப்பை அவங்களே உருவாக்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் 1% பீப்புள் எப்போதுமே அவங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண தான் முதல்ல நேரத்தையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் பேலன்ஸ் உள்ள அந்த 99% மக்கள் இருக்காங்களா, அவங்க மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவங்களோட நேரத்தையும் அவங்களோட பணத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மூவி போவாங்க, சோசியல் மீடியாவில் மணிக்கணக்காக உட்காந்து நேரத்தை செலவிடுவாங்க. லக்ஸூரியான பொருள் அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ஆனால் அதை வாங்கி அதன் மூலமாக கிடைக்கிற உடனடி சந்தோஷத்தில் தான் பணம், நேரம், எனர்ஜின்னு எல்லாத்தையும் நினைப்பாங்க. ஆனால் டாப் 1% மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்போதுமே ஸ்கில் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் லேர்னிங், எஜுகேட், அதுவும் செல்ஃப் எஜுகேஷன். கண்டினியூஸ் லேர்னிங் அண்டு செல்ஃப் எஜுகேஷன். ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ்கிற மனிதன் தன்னுடைய லேர்னிங்கை தன்னுடைய ஸ்கூல் காலேஜ் முடிஞ்சதுமே நிறுத்திடுவான். ஆனால் பணக்காரங்க 1000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருந்தாலும் தொடர்ந்து புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்காங்க. வெல்த்தியான பீப்புள் எஜுகேஷனை லைஃப் லாங் ப்ராசஸாக பார்க்குறாங்க. அதுவும் டாப் 1% பீப்புள் தினமும் புக் ரீட் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் சம்மந்தமான செமினார் அட்டன் பண்ணுறாங்க. மற்ற பீப்புள்கிட்ட, முக்கியமாக அவங்களோட அறிவிலையும் பணத்திலையும் அதிகமாக உள்ள பீப்புள்கிட்ட நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க. அடுத்த 10 to 20 வருஷத்தில் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுமோ, என்ன ட்ரெண்டில் இருக்குமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதுக்காக உழைக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க தங்களோட அறிவையும் திறமையும் வளர்த்துக்க போய் தான் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் டாப் 1%ல் ஒருத்தராக இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மைக்ரோசாஃப்டுடைய ஓனர் பில் கேட்ஸ் மாதத்தில் 1 வாரம் புக் படிக்கவும் புதிதாக ஒரு விஷயத்தை சிந்திக்கவும் நேரம் ஒதுக்குவாராம். அந்த வாரத்துக்கு அவர் வச்ச பேர் திங்க் வீக். ஒரு பில்லியனராக இருக்கும்போதே, அதுவும் உலகத்தோட டாப் பில்லியனர்ஸில் ஒருத்தராக இருக்கும்போதே பில் கேட்ஸ் தன்னுடைய நேரத்தை புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்க ஒதுக்க போய் தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவரை விட திறமைசாலிகளும் புத்திசாலிகளும் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் டாப் நம்பர் 1 இருக்கார். பில்டிங் ஹை இன்கம் ஸ்கில்ஸ். பெரும்பாலான மக்கள் புதிதாக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்காமல் மாதம் 1ஆம் தேதி ஆனால் வருகிற சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்காங்க. 99% மக்கள் அவங்களோட 24 மணி நேரத்தில் 10 to 12 மணி நேரம் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் டாப் 1% பீப்புள் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் தொடர்ந்து செய்வதில்லை. செல்வத்தை உருவாக்க பயப்படும் ஸ்கில்லை தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது, கோடிங்கு, சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணுறது, மணி மேனேஜ்மெண்ட்னு அதிக வருமானம் தரும் திறமைகளை வளர்த்து கொடுறாங்க. 99% மக்கள் அவங்களோட சொந்த வளர்ச்சியில் எந்த ஒரு முதலீடும் செய்ய மாட்டாங்க. ஆனால் டாப் 1% பீப்புள் தங்களோட அறிவையும் திறமையும் தான் அவங்ககிட்ட இருப்பதிலே மிகப்பெரிய சொத்துக்களாக பார்க்குறாங்க. அதனால் எப்போதுமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 100% மக்கள் கூட்டத்தில் முதல் 1% மக்களாக இருக்காங்க எப்போதுமே. மாஸ்டரிங் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மணி ஃப்ளோ. பெரும்பாலான மக்களோட கவனம் அதிகமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வேலையை செய்யும்போது டாப் 1% உள்ள பீப்புள் அவங்களோட பணத்தை எப்படி வளர செய்வது என்பதில் கவனம் செலுத்தாங்க. பணத்தை எப்படி உருவாக்குவது, உருவாக்கின பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைப்பது, அதை எப்படி முதலீடு செய்வது, சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு டாப் 1% மக்கள் யோசிக்கிறாங்க, அதற்காக செயல்படுறாங்க. ஆனால் டாப் 1%ல் உள்ளவங்க பணப்புழக்கம், கடன், இன்ட்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்களில் தங்களோட அறிவை தெளிவாக இருக்காங்க. தேவையில்லாமல் அதிக வட்டிக்கு கடன் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி 99% மக்கள் பணத்திற்காக வாழ்க்கை மொத்தமாக வேலை செய்கிறாங்க. ஆனால் டாப் 1%ல் உள்ளவங்க பணத்தை உருவாக்கும் சொத்துக்களை உருவாக்கி பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்காங்க. நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னு வாரத்தில் 6 நாட்கள் பணம் சம்பாதிக்க வேலை செய்கிறோம்.
ஆனால் பணக்காரங்க பேசிவாக இன்கம் கொடுக்குற நிறைய அசட்ஸை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வாரத்துக்கு 7 நாட்கள், வருஷத்துக்கு 365 நாளும் பணத்தை உருவாக்குதாங்க. அதன் மூலமாக அன்லிமிட்டடாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க. டாப் 1% பணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யாமல் பணத்தை உருவாக்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட்டு, பிஸ்னஸ்ஸு, ப்ராடக்ட் செல்லிங்கு அப்படின்னு பல வழிகளில் பணத்தை சம்பாதிக்காங்க. உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய வாரன் பஃபெட்னு அழைக்கப்படுற ராகேஷ் துஞ்சிவாலா செல்வம் பற்றியும் பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கணும் என்பதை பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தார். 2002-2003 காலகட்டத்தில் டாட்டாவுடைய டைட்டன் கம்பெனியுடைய ஷேரை ஒரு ஷேரோட விட 3 ரூபாய்க்குன்னு மொத்தமாக 8 கோடி ஷேரை வாங்கினார். அதோட அன்றைய மதிப்பு 24 கோடி. அப்படியே கட் பண்ணா இன்றைக்கி டைட்டன் கம்பெனி மிகப்பெரிய பிராண்டாக வளர்ந்து உள்ளது. இன்று ஒரு டைட்டன் கம்பெனியோட ஷேர் 3400 ரூபாய். ராகேஷ் சுஞ்சுவாலா 3 ரூபாய்க்கு 2002 வாங்கிய ஷேரோட மதிப்பு 83,209% அளவுக்கு வளர்ந்துள்ளது. அன்னைக்கு 24 கோடி கொடுத்து வாங்கின ஷேர் உடைய இன்னைய மதிப்பு 16,000 கோடிக்கும் மேலே. ஸோ 99% சாதாரண மக்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அதை செலவு பண்ணணும், மறுபடியும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், இப்படி பே செக் டு பே செக் லைஃப்பில் தான் வாழ்கிறாங்க. அதுவே டாப் 1% பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணுறது அசட் எப்படி பில்ட் பண்ணணும், நம்ம பில்ட் பண்ண அசட்லேருந்து எப்படி பேசிவாக இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறத கவனம் செலுத்தாங்க. ஸோ முன்னேறி இருக்காங்க. அதனால தான் அவங்க டாப் 1%ன்னு சொல்லுதோம். டேக்கிங் ஓனர்ஷிப் ஆஃப் தேட் டைம். பணக்காரங்க நேரத்தை அவங்களோட மிக மதிப்புமிக்க சொத்தாக பார்க்குறாங்க. அதுவே மிடில் கிளாஸ் பீப்புள் பணத்திற்காக காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரை வேலை பார்க்குறாங்க. வெல்த்தி பீப்புள் அவங்களோட வேலையை எல்லாம் அவங்களே மட்டும் பண்ண முடியாது என்பதை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கும் போதே அதற்காக ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறாங்க. 500 எம்ப்ளாயி வேலை பார்த்தா அவங்கள கண்ட்ரோல் பண்ண 20 சூப்பர்வைசர், 2 மேனேஜர், ஒரு ஹெச்ஆர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கு தனியாக ஒரு டீமு, வரவு செலவு, லாப நஷ்டத்தை பார்க்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனக்காக வேலை செய்ய தனக்கு கீழே ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருக்காங்க. ஆனால் ஏழை மிடில் கிளாஸ் மக்கள் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு அவங்க வாழ்க்கையோட 1/3 பங்கு நேரத்தை அவங்களுக்காக வாழாமல் அடுத்தவருக்காக வேலை பார்க்குறாங்க. அதுவே பணக்காரங்க சாதாரண மக்களோட நேரத்தை பணத்தை கொடுத்து வாங்கி அவங்களோட தேவைக்கு வேலை செய்ய வைக்கிறாங்க. டாப் 1% பீப்புள் அவங்களோட நேரத்தை நிர்வகிப்பதில் திறமசாலிகள், புத்திசாலிகள். தேவையில்லாமல் சோசியல் மீடியா, டிவி, நியூஸ் சேனல்னு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பணக்காரங்க அதிக வேல்யூ கொடுக்குற வேலைகளில் தான் தங்களோட நேரத்தை செலவிடுவாங்க. நெட்வொர்க்கிங் அண்ட் பில்டு ரிலேஷன்ஷிப் த 1% வே. வெற்றி என்பது உங்களுக்கு தெரிந்ததை பற்றியது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை பற்றியதும் கூட. இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் மாதம் 30,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும் சொல்லுங்கள்? ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க, மேனேஜரு, ஹெச்ஆர், ஏரியா ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இப்படி தானே. ஆனால் டாப் 1% உள்ளவங்களுக்கு யாரை தெரியும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாட்டுடைய பிரதமரை தெரியும். நம்ம பெருசாக பார்க்குற மிகப்பெரிய நடிகர்கள் கூட அவங்க வீட்டில் போய் கல்யாணத்துக்கு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. பணக்காரங்களை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப் தான் ரியல் கரன்சி. பணக்காரங்க பெரிய பெரிய மனிதர்கள் கூட அவங்களோட நெட்வொர்க்கை உருவாக்கி அதன் மூலமாக அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்க. அதுவே 99% மக்கள், சாதாரண மக்கள், அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் அவங்களே தான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் செல்வந்தர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. விஷயம் தெரிந்த ஒருவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வதனால தவறுகளையும் தவிர்க்கிறாங்க, வெற்றிக்கான பாதையில் விரைவாகவும் செல்கிறாங்க. டாப் 1% மக்கள் உறவுகளில் முதலீடு செய்தாங்க. ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய நடிகராக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம். அவங்க எல்லாமே ஒரே சர்க்கிள்குள்ளே தான் வருவாங்க. ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க ஃபீல்டில். அவ்வளோதான். எப்போதுமே ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணும்னா ஏற்கனவே அதில் வெற்றி பெற்றவன் என்ன செஞ்சானோ அதை தான் செய்யணும். முக்கியமாக தோற்று போனவன் என்ன செஞ்சானோ அதை செய்யவே கூடாது.
நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக மாற நினச்சா சாதாரண மக்கள் செய்வதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதையை முடிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து அதில் பயணம் செய்யுங்க. தவறான பாதையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறத விட நம் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பாதையில் சாதாரணமாக நடந்து போகிறதே சிறந்தது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை தொடர்ந்து பார்க்க நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பாய்.